ஸ்லிம்மா இருக்காங்க, நீ தான் உருண்டுகிட்டு இருக்க உருளை மாதிரி. நீங்க தான் உருண்டு கரண்டு நீ தர்பூசணி பழம் மாதிரி இருக்க. அப்ப அவனுக்கு ஊர் உலகத்துல என்னென்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா? அதை புடிங்கண்ணே. வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா, அதுக்கு பெஸ்ட்டா இருக்கும் குடிங்க. இதை நீங்க புடிங்க. உங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா, அதுக்கும் பெஸ்ட்டா இருக்கும் குடிங்க. அப்புறம் சண்டை ஓடுங்க. ஏய் வாடா, அப்பவே உசுர கூட சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க, நீ வாட்டு கையில கொடுத்துட்டு ஏதோ போற. என்னதுடா அது? சீலியமஸ்க்கு குடிச்சா சரியா இருக்கும் குடிங்க. வடநாட்டில் வந்து பிளான்டோகோ ஒவாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கானே, அந்த செடியில் விதை இருக்குல்ல, அந்த விதையில மிஞ்சிற உமி இருக்குல்ல, அந்த உமியை தான் சீலியம் மஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஊர்ல கூட இந்த கோதுமை இருக்குல்ல, கோதுமையில இருக்க உமியை கூட வீட் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் வித்துக்கிட்டு இருக்காங்களாம். வெயிட் லாஸ், கான்ஸ்டிபேஷன் ரெண்டுக்குமே சூப்பரா ஹெல்ப் பண்ணுதான். ஆனா உடம்பு குறைக்கிறதுக்கு சப்பாத்தி தான் சாப்பிடணும். இப்போ உடம்பு குறைக்கனாவே என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு எடுத்துக்காதீங்க. சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதுல வந்து அதிகமா மாவுச்சத்து இருக்கு, அதிகமா கேலரிஸ் இருக்கு, உடம்பு ஏறிடும். அதுக்கு பதிலாக வந்து இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்க, இதுல கம்மியான அளவுக்கு தான் மாவுச்சத்து இருக்கு, கம்மியான அளவுக்கு தான் வந்து கேலரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா ரெண்டுலயுமே ஒரே அளவு தான் இருக்கு. கேட்டுக்க கொஞ்சம் திருந்து. அப்படி இருக்கும் போதுல இப்போ சாப்பாடு இருக்குல்லக்கா, சாப்பாடை மட்டும் வந்துட்டு ஏன் வந்து மருத்துவர்கள் வந்து நீங்கள் உடம்பை குறைக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, சாப்பாடுன்னா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம். இதே சப்பாத்திங்க போல இந்த குவான்டிட்டி இவ்வளோ, ஒரு சப்பாத்தி ஒரு கவுண்ட்டு, இந்த கவுண்ட் எடுத்துப்போங்கிற கவுண்ட் நமக்கு தெரியும். அப்படிங்கிறனால தான் சாப்பாடை விட சப்பாத்தியை வந்து டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்மியான அளவில் தான் எடுத்துக்கணும். இத்தண்டி சப்பாத்திலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ஏறிக்கிட்டே தான் போகும். கம்மியான அளவில் சப்பாத்தி சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்பு குறையும். அது போக இந்த சப்பாத்தியில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நார்ச்சத்து நம்மளை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சாப்பிட வைக்காது, பசி எடுக்காமல் இருக்கும். இதனால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம சாப்பிட்ற சப்பாத்தியில் நார்ச்சத்தே கிடையாது. ஏன்டா அப்படி? ஏன் அப்படி? அண்ணே, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியாக இருக்கட்டும் நல்லா ப்ராசஸ் பண்ணி வெள்ளையாக தான் வருது. அதே மாதிரி கோதுமையும் ப்ராசஸ் பண்ணி ரொம்ப எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி வருவோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி வரனால அதில் நார்ச்சத்து பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நியூட்ரிஷனிஸ்ட்லாம் கேட்கும் போதில் நம்ம எடுத்துக்கிற அந்த சப்பாத்தி மாவில் வந்து வீட் பிரான் அப்படின்னு நம்ம கோதுமை உமி சொன்னேன்ல, அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது நமக்கு நார்ச்சத்து கிடைக்கும். இப்போ நம்ம கடையில் போயிட்டு அந்த சப்பாத்தியை சாப்பிட்றதுனால பெருவாரி நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. வீட் பிரானை சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து ஈஸியாக குறைக்கலாம். நம்ம வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப நேரம் சாப்பிட விடாமல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.